நான் போயிட்டு வரேன். எங்கடா? ஒரு இன்டர்வியூ போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு போடா. ஓ டைம் ஆயிடுச்சுமா, நான் போறேம்மா. சரி பார்த்து போடா. என்னடா நோட்டு தூக்கி போட்டு போறா? டேய் நோட்டு இல்லடா, நான் ஏதோ இதெல்லாம் வச்சுக்கிற நோட்டு தான் இது. கம்னூரா பேசாதடா டேய். இவன் வர ஒருத்தவன் நடிக்கிறேன்னு நான் சொல்ல இன்டர்வியூ போனேன்டா. தக்காளி போட்ட பிறகு உப்பு போடணுமா இல்லை வெங்காயம் போட்ட பிறகு உப்பு போடணுமான்னு கேட்குறாங்க. நீ என்ன சொன்ன? நான் ரெண்டுத்தையும் வானல் தான் போடுவாங்கன்னு சொன்னேன். கரெக்டாக சொல்லிடுறா? ஆமா ஆமா, நீ எங்க இன்டர்வியூ போன? நான் ஹோட்டலுக்கு போனேன். டேய் அடிச்சு போற போடு. ஏய் முழுசா கேட்டு போடா. டேய் போடா டி. என்னடா வேலை கிடைக்கலையா? வேலை கடையில் இருக்காதியா. சரி விடு, அடுத்த வாட்டி கிடைக்கும். சரி சோறு அடிச்சு போடு. உக்காரு. இந்த வர அரிசி வாங்கினா காசை கொடுக்கல, பதார்த்தம் வாங்கினா காசு கொடுக்கல, தண்ணி பாட்டில் வாங்கின காசு கொடுக்கல. நான் இப்போ சாப்பிட்டுமா வேணாமா? உனக்கு தானே செஞ்சுக்கிறேன், சாப்பிட்றா. வேணாம் போ. டேய் சரியா சாப்பிட்டு போடா. வேணாம் நீயே சாப்பிடுவாரு. டேய் ஃபோன் அடிக்கிறியா இல்லையா? தூங்கிக்கிறான் மரம். என்னடா சார்? எங்க சார்? எப்போ? எதனால? எந்த டைம்? தான் வந்துடுறேன். நீங்க டப்புன்னு வைங்கன்னு சட்டுன்னு வந்துடுறேன். என்னடா காலைல சுத்தண்ணி ஊத்துன மாதிரி வந்துக்கிறேன்? என்னடா ஆச்சா? ஓ எல்லாரும் கிட்ட சொல்றேன், வேலை கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் எல்லாரும் செட்டில்மெண்ட் தான். சரி சரி பார்த்து போ, சீக்கிரம் போயா. என்னடா தலை தூங்க போட்டுனவரா? இந்த வாட்டியும் வேலை கிடைக்கலடா. சரி விடு, என்ன பண்ணுவியா? ரொம்ப மன கஷ்டமாகுதுடா. மன கஷ்டத்துக்கு மதுதான் மருந்து. அப்படின்றா? இத குடி. டேய் என்னடா சர்பத் மாதிரி இருக்குதா? அது அப்படிதான் இருக்கும். இது சிறப்பா குடிக்கணும். ஊத்து. சிறப்பா இருக்குடா இப்பதான். தரேன். தரேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் நண்பனே, வந்து விடு, இயேசு உன்னை அழைக்கின்றார். எங்க யார் ஒன்று ரெண்டு பேரும் நம்ம சுற்றி பாடி ஆடிக்கிறானுங்க. நில்லுங்கப்பா சொல்லுங்க. ஏன்பா குடிக்கிறீங்க? குடிச்சிட்டு ஏன்பா ஆடுறீங்க? குடிச்சாதான் ஆட முடியும். குடி ஒரு தீர்வே இல்லப்பா. என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? அது நீ ஒரு தீர்வு சொல்ல. நான் சொல்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மாதிரி பாவிகளுக்காகவும் குடிக்கிறவங்களுக்காகவும் தான் இந்த உலகத்துல பிறந்து. இன்னும் ஏதோ மலையாளத்துல பேசுது, எனக்கே புரியல. நான் ஒரே கேஸ் சொல்றேன் கேளுங்க. ஆல் த ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன் வித் வாட்டர் ஆடு. திஸ் இஸ் ஈக்குவேஷன். இட் இஸ் சொல்யூஷன். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட்? குடி ஒரு தீர்வே இல்லப்பா. என்ன சொன்னது சொல்லுங்கடா. இயேசுதான்பா தீர்வு. இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இயேசு உங்களை மாத்துவார். ஒன்னு தண்ணா ரெண்டு அடி தாண்டி போ. நீ கோ பாஸ். செல். நான் இங்கிலீஷ்ல பேசுறா. இதுதான் போட்டா அதான் வரும். சரி வா போலாம். நீ உங்க வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு போறேன். டேய் சந்தோஷம். டேய் ஏந்திரா, என்னடா ஆச்சு? மன கஷ்டமா இருக்குது. மன கஷ்டத்துக்கு என்ன குடிப்பாங்களாடா? டே சந்தோஷம். டே அதுதான் குடிப்பாங்க, வேற எது குடிப்பாங்க சொல்லு. குடிச்சிட்டு வளர்றானே. ஐயோ பாஸ்டர்னா போய் கூட்டுன்னு வரும். என் புள்ள குடிச்சிட்டு போய் படுத்து கிடக்குறான் பாஸ்டர், வளரான் பாஸ்டர். வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். வாங்க போலாம். இயேசுவே என் தகப்பனே, மகன் நம்மளோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறான்ப்பா. அப்பா மகன் குடிப்பழக்கத்திலேருந்து வெளியேறணும், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் தகப்பனப்பா. நீங்கள் உதவி செய்யுங்க.
மறுநாள் தகப்பனப்பா அந்த மகன் எழுந்துக்கும் பொழுது ஒரு புது மனிதனாக எழுந்துக்கணும் ராஜா. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அற்புதம் செய்யுங்க ராஜா. உடனே அற்புதம் செய்யுங்க என் தகப்பனப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். பூச்சி பூச்சி பேசுனீங்க சார், போயிடுறீங்களா? ஏன்பா நீ உட்காருப்பா, ஜெபம் பண்ணுறேன், உட்காருப்பா. இயேசுவே என் தகப்பனே, நான் தள்ளியே ஜபமே பண்ணலையாப்பா உனக்கு. அம்மா, உன் மகனை வந்து கர்த்தர் வந்து கண்டிப்பாக மாற்றுவார். நீங்கள் முழங்கால் போட்டு விசுவாசமாக செபிங்க, உபவாசம் பண்ணி செபிங்க, தேவன் அற்புதம் செய்வார்மா. ஏசப்பா, என் பிள்ளைக்காக நான் ஜபிக்கிறேன் ஏசப்பா. என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஏசப்பா. அவன் வேலை கிடைக்காததுனாலே வருத்தத்தினால குடிக்கிறான் ஏசப்பா. நீங்கள் கண்டிப்பாக ஏசப்பா இந்த உபவாசத்தின் மூலமாக ஏசப்பா அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்கள் கஷ்டத்தை நீங்கள் எடுத்து போடுங்க ஏசப்பா. அப்போ உங்கள் கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆமே. டே ஃபோன் அடிக்குது பாரு சந்தோஷம், ஏந்துடா. நேற்று பார்த்தா அதே நம்பர் மாதிரி இருக்குது. சொல்லுங்க சார். மேனேஜர் பதவியா? எனக்கா சார்? மறுபடியும் வந்து அந்த வேலைலாம் போக முடியாது சார். ஏற்கனவே டயர்டாகுது உடம்பு. எப்போ வரணும்? சரி வரோம் சார். என்னடா அம்மா மறுபடியும் அந்த இடத்துல இருந்து கூப்பிடுறாங்க வேலையை கன்ஃபார்மாக. சரி போ, கிடைக்கும் இந்த வேலை கிடைக்கும் கன்ஃபார்மாக. நீ போயிட்டு வா. நான் அப்படியே பாஸ்டர் ரெண்டு ஜாம் பண்ணி போயிடுறேன். ஆ சரி. நாமத்துக்கு சோத்திரம். என் புள்ள வேலை கிடைக்காம குடிச்சிட்டு ஃப்ரெண்டோட கூட சேர்ந்துன்னு குடி குடிச்சின்னு ரொம்ப நானாக கஷ்டப்பட்டான். வேலைக்கு எவ்வளோ வேலைக்கு போய் ஏறி 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 போய் இறங்கினான். எந்த வேலையுமே கிடைக்கல. நான் பாஸ்டான சொல்லி ஜெபம் பண்ணி உபவாசத்தோடு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு வேலை கிடச்சிச்சு. எதுக்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டேனோ எதெல்லாம் எனக்கு கிடைக்காத இருந்தது அனைத்தையும் என் தேவன் எனக்கு கிடைக்க செய்தார். எல்லாத்தையும் கொடுக்க செய்தார். இப்போ என் பிள்ளை நல்ல வேலையில் இருக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான். என் குடும்பம் சமாதானமாக இருக்குது. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாடகத்தின் வாயிலாக பார்த்தீங்க. பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, மன சோர்வு, துன்மார்க்கமான சிநேகம், குடி, தாயினுடைய கண்ணீரை கர்த்தர் கேட்டார். தான் பிள்ளை தான் கண்ணுக்கு முன்பதாகவே குடித்து சீரழிகிற காட்சியை தன் தாயாரால் பொறுத்து கொள்ள முடியாம ஆண்டவரை நோக்கி உபவாசம் இருந்து கண்ணீரோடு கூப்பிட்டாங்க. கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்து வேலையும் கொடுத்து அவனை பணிக்கு அனுப்பும்படியான ஒரு நாடகத்தை பார்த்தீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கர்த்தர் ஆகாரம் தருகிறாராம். சாதாரண பறவைகளுக்கே கூப்பிடும் போது அது குஞ்சுகளுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கும் போது நீங்களும் நானும் விசேஷமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், கர்த்தர் தன்னை போல அவர் எப்படி இருப்பாரோ அவரை போல நம்மளை படைத்திருக்கிறார். நாம் பாவத்துல அக்கிரமத்துல இருந்து ஆத்துமாவை வீணடிச்சு மறிக்க கூடாது என்பதற்காகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூஷம் தம்முடைய பணியை செய்து கல்வாரி சிலுவையில 3 மணி நேரம் தொங்கி தன் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் உயிரோடு இருக்கிறவராக அநேக சிஷ்டாந்தங்கள் வாயிலாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி அவர் போனார், திரும்ப வரப்போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னிடத்துல வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். உங்களுக்கு எப்பேற்பட்ட தேவையாக இருக்கட்டும், உன்னை குடும்பம் தள்ளி இருக்கலாம், உறவு தள்ளி இருக்கலாம், உற்றா தள்ளி இருக்கலாம், ஏன் உங்களை நேசித்த கணவனோ மனைவியோ நீ தேவையில்லை இல்லை என்று கூட தள்ளி இருக்கலாம். என் ஆண்டவராகி கர்த்தர் சொல்றார், தன்னிடத்துல வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். காரணம் என்னவென்று சொன்னா, உன்னை அது போல நம்மளை படைத்திருக்கிறபடினாலே உனக்கு என்ன தேவை இருந்து இந்த கர்த்தரை தேடி வருவாயோ அந்த தேவையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உனக்கு சுகம் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, ஒருவரால் ஆதரிக்க பட முடியாம நான் திக்கற்றவளா விடப்பட்டு இருக்கிறேன் என்று கண்ணிலும் கையுமாய் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகிறாயா, என் தேவனாகிய கர்த்தரிடத்துல வருவையானா
கூப்பிடு காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் தருகிற தேவன். உங்களை போஷித்து நடத்த அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆகவே வாருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் பரிசுத்தரை நீங்க சந்திப்பீராக. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும், வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ்